மகா கிருபையும் இரக்கமுள்ள என் அன்பின் தாப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உம்முடைய பாதங்களில் வரும்படியாக எனக்கு பாராட்டியிருக்கிற இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தாப்பனே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் தேடாமல் விட்டுவிடுவேனானால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் நான் விழுந்து விடுவேன் என்று அறிந்திருக்கிறேன். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறீர். மாம்சம் ஆவி உற்சாகம் அல்லது மாம்சமோ பலவீனம் அல்லது. ஆமாண்டவரே, இந்த மாம்சம் அழிந்து போகிற ஒரு மாம்சம், பலவீனமுள்ள மாம்சம், பாவத்துக்கு எதுவாக எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவரே திரும்பக்கூடிய ஒரு மாம்சம். ஆனாலும் தேவா, உம்முடைய சமூகத்தில் சொன்னமாக ஆண்டவரே, ஜெபிக்கிற அந்த ஜெபம் எவ்வளோ முக்கியமானது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை அடியண்டி வாழ்க்கையுடைய கற்றுக் கொடுத்திருக்க எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தின ஆண்டவரே. தேவா, இது உம்முடைய கிருபை அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆமாண்டவரே, அடியனுக்கு இந்த வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடம் எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்வானது என்பதை நான் எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தகப்பனே, நான் உங்களுக்கு பிரியமாய் வாழுகிற கிருபையை தாரும். அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆவிக்குரிய எல்லா ஆண்டவரே ஸ்லாக்கியங்களுக்குரிய காரியங்களை நீர் அருமையாய் கொடுத்திருக்க இந்த வேதத்தில். ஆமாண்டவரே, நாங்கள் இந்த வேத அளவில் வாழ்வது என்பது எங்களுடைய சுய பலத்தினால முடியாது என்பதை தெளிவாய் அறிந்திருக்கிறனாலும் ஆண்டவர் ஏற்ற பலத்தினை தருகிறதா வாக்கு பண்ணியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த பலத்தை கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாப்பனே, எவ்வளோ அருமையான உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என் வலது கரத்தினால் ஆண்டவரே உன்னை ஆண்டவரே பலப்படுத்துவேன், தாங்குவேன் என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே. I will uphold thee with my right hand. வலது கரத்தினால தாங்குவேன் ஆண்டவரே. எவ்வளோ அருமையாக நீர் தாங்குகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாலுமே ஆண்டவரே நீர் தாங்குகிறீர். இல்லைன்ற ஆண்டவரே, எவ்வளோ சீக்கிரத்தில் பாவம் இழுத்து விடும் ஆண்டவரே. தேவா, இவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்களை வேதத்தில் கொடுத்திருக்கு என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தினால I will uphold thee சொல்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளோ உன்னதமான ஒரு காரியம். பலவீனமான என்னை, அறிவீனமான என்னை என் ஆண்டவரை தாங்குகிறேன் சொல்கிறார். என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் என்னை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறீரே, இது எவ்வளோ ஆறுதலான காரியம் ஆண்டவரே. தேவா, மக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எவ்வளோ அருமையாக ஆண்டவரே ஒரு பலவீனனுக்குரிய எல்லா ஆண்டவரே சத்துவத்துக்குரிய காரியங்களை அழகாக இந்த வேதத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரே. பலவீனத்தில் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறீர் தாப்பனே. என்னுடைய பலவீனம் நமக்கு மறைவானது அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் நம்முடைய பலத்தை பூர்ணமாய் நீர் விளங்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறீர். ஒரு நாள் உம்முடைய வார்த்தையில் மாறுகிறவர் அல்ல, ஒரு நாள் உம்முடைய வார்த்தையில் ஆண்டவர் பிசகுகிறவர் அல்ல. நிச்சயமாக ஆண்டவரே, என்னை தாங்குகிறீர், சுமக்கிறீர், தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. நீர் சுமக்கிறீர் ஆண்டவரே. என்னால் முடியாத நேரத்தில் இயலாமை என் மத்தியில் என்னை சுமந்து செல்லுகிற தேவனாக இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். என் தேவனனை சுமப்பாரானா அதை போல மேலான காரியம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும் ஆண்டவரே. என் தேவன் என்னை தப்பு வைப்பாரானால் அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே காரியங்கள் இந்த உலகத்தில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடிய பல காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் இவள் எல்லாற்றும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கு ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களை எழுப்பும், ஜெபத்தினுடைய அவசியத்தை விளங்கிக் கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்காமல் இருப்பது பாவம் மாத்திரமல்ல, ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம், சோதனையில் விழுந்து விடுவோம், சோதனையில் பிரவேசித்து விடுவோம் என்பதை குறித்த அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த ஒரு எண்ணம் இல்லையே ஆண்டவரே, அந்த ஒரு விழிப்பு இல்லையே, சிந்தை இல்லையே. தேவா, நீர் மன்னியும் ஆண்டவரே. விதமான காரியங்களை ஆண்டவரே கிருபையாய் கட்டளையிட்டு தாப்பனே ஜெபிக்கிறவளை எழுப்பி தாரும் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிறக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ அருமையாக ஆண்டவரை தேடுகிறவராக இருக்கிறீரே.
மனிதனுடைய ஆண்டவரே காரியத்தை ஆமாண்டவரே நீர் இன்னும் தாப்பனே தேடுகிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் மனுஷனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேடுகிறீர். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய உற்சாகமான காரியம் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தாப்பன். என்ன ஒரு அருமையான காரியம். ஆமாண்டவரே, உடைய வசனம் இரவும் பகலும் என்னுடைய தியானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆம் தாப்பனே, வேதத்தினுடைய தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. எவ்வளவு ஆண்டவரே மேலான காரியம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம் தாப்பனே. இது உம்முடைய கரத்தின் கிருபையே இல்லாமல் ஒரு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, என்னுடைய முதிர் வயதிலும் நீ தாங்குகிற கர்த்தர். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை வாலிப நாட்களில் என்னை நீ பலப்படுத்துகிறவராக மாத்திரமல்ல, என் நரைமுடி முதிர் வயது இவைகளில் என் அதிகமாய் பலப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உமக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. இவ்வளோ நல்ல தேவன், இவ்வளோ கிருபையின் தேவன், அவ்வளோ அருமையான வாக்கு தத்தங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். ஆமாண்டவரே, மலைகள் ஒருபோதும் ஆண்டவரே விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெறுகிறது இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீ எப்படி உம்முடைய பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை குறித்த அந்த நிச்சயத்தை கொடுக்கும்படி மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் என்று தேவா நீ சொல்லுகிறீரே. இவ்வளோ ஒரு நல்ல தேவன், இவ்வளோ நல்ல தேவன். நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. என்னை போன்ற ஒரு பாவிக்கு இதை போன்ற ஆண்டவரே ஒரு பலம் கொடுக்கறதுல எவ்வளோ ஆண்டவரே மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய மீட்பு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ ஒரு அருமையாக இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டுகிற இந்த அன்பை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே மிக அதிகம் தாப்பனே. இந்த ஏழைக்கு நீங்கள் எவ்வளோ கிருபை ஆண்டவரே நீர் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் தகுதி இல்லை தாப்பனே. எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ கிருபைகள், எவ்வளோ இரக்கங்கள், எவ்வளோ தயவுகள் ஆண்டவரே. முக்கியமாக அந்த காரியத்துக்காக இவ்வளோ ஜெபித்த பொழுது வழி திறக்கப்படலை, வாய்ப்பெல்லாம் அடைபட்டு போயிருந்தது. ஆனால் உம்முடைய வழியில் எப்படி ஆச்சரியமாக காரியங்களை ஆண்டவரே நடப்பிக்கிறீர், செய்கிறேன் பார்க்கும்போது தாப்பனே, அதை தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கணும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும், உம்முடைய தாசை இருக்கணும் ஆண்டவரே. அதில் செயல்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும். அந்த ஸ்தலமானது உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவாமை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும். என்னுடைய வாழ்க்கையானது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படணும் ஆண்டவரே. சுயம் அழிந்து போகணும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமாண்டவரே, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் தேவா. அந்த ஆண்டவரே கிருபையை தாரும் தாப்பனே. நன்றி செலுத்த நாடு எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே நம்முடைய வேதத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே எவ்வளோ அருமையான பொக்கிஷங்களை வேதத்தில் வைத்திருக்கிறீர். விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா உடைய அநேக பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து ஈசாக்கு யாக்கோபிடத்தில் கூட ஆண்டவரே ஆபிரகாம் என்று சொல்றத ஆண்டவரே உங்கள் பிதாவாகிய உங்களுடைய தாப்பனை ஆபிரகாம நிமித்தம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ அருமையா தாவீது நிமித்தம் என்று சொல்லுகிறீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. விதமான ஒரு வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு தேவனுக்காக வாழ்ந்தார்கள் தாப்பனே. தேவனுக்காக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே வாழ்ந்த இந்த காரியத்தை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே என் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய வழியில் நடக்கணும். இதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க, இதுவே வழி நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறபடியால் ஆண்டவரே அந்த காரியத்தை எனக்கு நீங்கள் தாங்க தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் என்னை வழி நடத்தணும், நீங்கள் என்னை வழி நடத்தணும், வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதுவே வழி நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்பீர்கள் சொல்கிறீர்கள். ஆகவே ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய செவிகளை எனக்கு தாங்க தாப்பனே. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துறமை துதிக்கிறேன். எவ்வளோ நல்ல கர்த்தர், நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வேதத்தில் எவ்வளோ அருமையான வாக்கு தத்துவங்கள் என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அதை பிடித்து கொண்டு சுடரொளியில போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளோ அழகானது ஆண்டவரே. சுடரொளியிலை போல பிரகாசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய நாள் அல்ல, தேவனுடைய ஈவு என்பதை வேற உண்மையை நான் சொல்ல முடியாது தாப்பனே.
நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு. இவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. தேவா மக்கு ஸ்தோத்திரம். பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். வேதனை உண்டாக்குற வழிகளுண்டோ என்று ஆராய்ந்து பார்த்த நித்திய வழியில நடத்த ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரம் அவைகளை என்னை ஆண்டுகளை விட்டாதரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. எமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இந்த உலகத்தில் நான் வாழணும். அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஒவ்வொன்றிலும் சரியாக நீர் வழி நடத்துங்க. ஒவ்வொன்றிலும் அவனை நஷ்டப்பட்டு பாவடிக்க இந்த காரியத்தில் உம்முடைய கிருபையின் கரம் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையாய் கர்த்தாவே நீர் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை ஸ்தோத்திரித்து நான் போற்றுகிறேன், வணங்குறேன் ஆண்டவரே. தேவா தேவா இவ்வளோ பெரிய தேவை இருக்கு ஆண்டவரே. இந்த சபையினுடைய தேவையெல்லாம் பார்க்கும் தேவா, இவ்வளோ நல்ல தேவன். உண்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமாம் ஆண்டவரே, தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஐயோ ஆண்டவரே, எத்தனை பேருடைய இருதயம் கடினமாக இருக்கிற தாப்பனே. சுயத்தை சார்ந்து வாழுகிற அல்லது சுய ஆண்டவரே கௌரவம், சுய காரியம், சுய வழி, இதைத்தான் ஆண்டவரே மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரை அவருடைய வழியை சார்ந்து வாழும் பொழுது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிற தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. அதுவே பிரதானமான ஒரு தேவையாக இருக்கிற தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் தாப்பனே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. உடத்தில் எவ்வளோ இரக்கம் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே எவ்வளோ தயவு உண்டு. வேதம் முழுதுமாக பார்க்கும் பொழுது தாப்பனே, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டவரே வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. இவ்வளோ ஒரு நல்ல தேவனிடத்துல ஐயோ மக்கள் திரும்ப விரும்பலையே ஆண்டவரே. சாத்தானுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறானே. இவ்வளோ நல்ல தேவனிடத்துல விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, மீட்பு உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆனால் ஆண்டவரே சாத்தான் ஐயோ அவன் விட மாட்டேங்கிறானே ஆண்டவரே. ஆண்டவரே விடமாட்டேங்கிறானே. தேவா தேவா அநேகரை மீட்டுக்கொள்ளும், அநேகரை மீட்டு வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே. இருளின் பிடியில் நாத்து மக்களை கொண்டு வா, நீ விடுதலை ஆக்காண்டவரே. அந்த காலத்தின் பிடியில் நாத்து மக்களை நீர் மீட்டுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் தேவா. உம்முடைய சத்தியத்தினுடைய காரியத்தை நீர் அருமையாய் விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீர் அகற்றி போடும், தடையெல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே மனிதனுடைய எல்லா உபாயங்கள் தந்திரங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மனிதனுடைய எல்லா உபாயங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. வல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவ்வளோ கிருபைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே. வேதத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது, திரும்பி பார்க்கும் பொழுது வேதம் எங்கும் வெளியேற பெற்ற முத்துக்களான பொக்கிஷங்கள் ஆண்டவரே. நான் உன்னை கைவிடுதுமில்லை, உன்னை விட்டு விலகுவில்லை சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒரு நாளும் என்னை விட்டு விலகுகிறவர் அல்ல, ஒரு நாளும் என்னை விட்டு விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றலாக விடேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா எங்களை குறித்து, என்னை குறித்து எவ்வளோ அக்கறையுள்ளவராக இருக்கிற ஆண்டவரே. தேவா உம்முடைய கரங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது உலகம் உண்டார்கொன்பாகவே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் செயல்படுகிற உடைய செயல்பாடு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிற தாப்பனே. நான் ஒரு நாள் ஆண்டவரே விதமான ஒரு சத்திய வெளிச்சத்துக்குள் வருவேன் என்று நான் என்னையே பார்க்கல. ஆனால் ஆண்டவரே எவ்வளோ அழகாக தகப்பனே இந்த காரியத்தில் நீர் உதவி செய்திருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உங்களை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. தேவா அடியேனுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க, அடியேனுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அடியேனுக்கு நீங்கள் தயவு செய்து என்னை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே உம்மை துதித்து நான் போற்றுகிறேன், உம்மை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே வருகிற காலங்களிலும் கூட உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அதுதான் முக்கியமாக ஆண்டவரே தேவை தாப்பனே. முக்கியமாக ஆண்டவரே தேவா தேவா நீ உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே
நீர் நிலைவரப்படுத்தும். இந்த இடத்துல நம்முடைய ராஜ்யம் நிலைவரப்பட வேண்டும். ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் நிலைவரப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். ஆண்டவருடைய ராஜ்யம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சித்தம் இவளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டாம். ஆண்டவரே கிருபையின் ராஜாவே, நீர் உதவி செய்தலும் ஆண்டு முக்கியமாக இந்த ஆண்டவரே இந்த குடும்ப நேரம் என்ற நிகழ்ச்சியை கூட நீங்கள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் ஐயோ தாப்பனே பயங்கரமான ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே குழப்பமான குழப்பம். ஐயோ தாப்பனே ஆண்டவரே அந்த ஆதாம் ஏவாளை விட்டு வைக்காத ஆண்டவரே அந்த சாத்தான் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் தாக்குறான். ஒரு அதிருப்தி ஆண்டவரே, ஒருவர் நேசிக்க முடியல. ஐயோ ஒரு ஆண்டவரே குடும்பம் என்பது ஒரு சிறிய பரலோகம் அல்லவா. ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் தாப்பனே. கிருபையின் ராஜாவே, நீர் உதவி செய்து நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய ஒத்தாசனை தாரும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சித்தத்தையும் நடப்பித்து விளங்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆகவே ஆண்டவரே இந்த குடும்ப நேரம் என்ற நிகழ்ச்சியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே அநேகரை சென்றடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் இந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய தாசையை தாரும் ஆண்டவரே. இவ்வளோ தேவை உண்டு ஆண்டவர். இன்றைக்கு குடும்பங்கள் ஐயோ ஆண்டவரே சீர்னா பின்னமாக போயிட்டு இருக்குதே தாப்பனே, சீரழிந்து கொண்டிருக்கிறது எத்தையோ குடும்பங்களில். ஐயோ ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே கர்த்தாவே எலியும் பூனையுமா வாழுகிற கணவன்மார் மனைவிமார்கள் உண்டு, பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே தேவனை ஆண்டவரே கர்த்தாவே மதிப்பதில்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லை. எவ்வளோ காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே குடும்பத்தினுடைய தேவை எவ்வளோ பெரிது ஆண்டவரே. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்படியாக தகப்பனே நீர் கொடுத்த அந்த எண்ணத்துக்காய் ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். இது உம்முடைய கிருபை ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கற்றாராகில் கட்டோடைய பிரயாசம் வருதா. இது ஆண்டவரே எவ்வளோ நித்தியமான மாறாத பிரமாணம் ஆண்டவரே. குடும்பங்களை கட்டுகிறவர் நீர் அல்லவா, குடும்பத்தை ஆண்டவரே நிலைப்படுத்துகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே ஆண்டவரே இதன் மூலமாக கூட அநேக குடும்பங்கள் தாப்பனே பிரயோஜனப்படும்படியாக, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே கட்டப்படும்படியாக இந்த காரியத்தின் மூலமாக நீர் உதவி செய்ய ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தாரும். நான் அல்ல தாப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தாரும். இதை கேட்குற ஆண்டவரே அநேகுடைய வாழ்க்கையில் தாப்பனே தேவா ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் இந்த காரியத்தை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பங்களை உருவாக்குறவர் நீர் ஆண்டவரே. முதல் குடும்பத்தை உண்டாக்கினவர் என் தேவன் அல்லவா. முதல்ல குடும்பத்தை உண்டாக்கினவர் என் ஆண்டவர் தான். ஆமா ஆண்டவரே, நீர் அந்த குடும்பத்தை அழகாக உருவாக்கி அந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே எவ்வளோ அழகாக நீர் சிருஷ்டித்தீரே. ஆனால் சாத்தான் சீர்குலைச்சிட்டா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சாத்தான் ஆண்டவரே ஐயோ பயங்கரமாக செயல்படுகிற ஆண்டவரே. ஐயோ தேவனே அவனுடைய செயல் எவ்வளோ பயங்கரமானது ஆண்டவரே. கசப்பான உணர்வுகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவையற்ற அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே கத்தாய மனைவியுடைய வீட்டு மக்களை நேசிக்க முடியறதில்ல, கணவன் வீட்டு மக்களை நேசிக்க முடியறதில்ல ஆண்டவரே. இவ்வளோ இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும். அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பங்களில் ஆண்டவரே எவ்வளோ பிரிவினைகள் ஆண்டவரே. உன்னுடைய வீட்டார் என்னுடைய வீட்டார் விதமான பல பிரிவினைகள் ஆண்டவரே. தேவா எவ்வளோ பெரிய ஆண்டவரே இன்றைக்கு குடும்பம் என்பது எவ்வளோ பெரிய ஆண்டவரே முக்கியமான ஒரு ஆண்டவரே இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது தாப்பனே. ஆனால் இன்றைக்கு குடும்பத்துக்கான சத்தியங்கள் இல்லை தாப்பனே, அதிகமாய் போதிக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார்கள், பள்ளி படிப்பு இன்னும் பல காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து எத்தனை பேர் விழிப்பாக இருந்து பேசி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. நீ செவி கொடுத்து கேட்கும் பொழுது தாப்பனே அது எவ்வளோ வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லை தாப்பனே. ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ வீட்டை கட்டுகிறவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நீர் ஒரு வீட்டை கட்டுவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே மகிழ்ச்சி அடைவார்களாக, சந்தோஷப்படுவார்களாக, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே. நீர் உதவி செய்து நீர் வழி நடத்த இவ்வளோ தேவை உண்டு தாப்பனே.
தேவா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தாப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே கத்தாவே பலப்படுத்தப்படட்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே இடைக்கட்டப்படட்டும். தேவா உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய நாமம், என் ஆண்டவருடைய நாமம் ஆண்டவரே மேலான நாமம். ஸ்தோத்திரம் தாப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும். உம்முடைய நாமம் மேலே உயர்ந்ததாய் காணப்படணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், சர்வத்தையும் நடப்பிக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு துதிக்க அநேக குடும்பங்களை ஆண்டவரே சந்தியும் தாப்பனே. ஆண்டவரே சமாதானமற்ற ஆண்டவரே கத்தா ஒரு மனப்பாடு இல்லாத பல விதங்களில் ஆண்டவரே குடும்பங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற அந்த காலம் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா நீர் உதவி செய்யும் ஆண்டு ஒரு மனப்பாட்டை ஆண்டவரே கத்தாவே கிருபையாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவா அந்த உள்ளான உணர்வை தாரும், உள்ளான சிந்தையை தார ஆண்டவரே. ஐயோ எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சரியாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனாலும் தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை எவ்வளவு மேலான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. உம்மோடு ஒப்புரவான வாழ்க்கை தேவா. பாவியாக சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். இன்றைய வாழ்க்கையில தீமையானது ஒரு நாளும் மேற்கொள்ளக்கூடாது, தீமையானது ஒரு நாளும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாது தாப்பனே. தேவாமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களை எண்ணி பார்க்கிறேன். ஐயோ ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களில் எவ்வளோ ஆண்டவரே சந்தேகங்கள், எவ்வளோ பிரிவினைகள், எவ்வளோ கோபதாபங்கள், எவ்வளோ வெறுப்புகள் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயோ குழந்தைகளுக்கு முன்பாக கூட அவருடைய ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே நிலையை பார்க்கும் பொழுது தாப்பனே அது பிஞ்சு உள்ளங்கள் எவ்வளோ வேதனைப்படும் தாப்பனே. ஐயோ தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் ஆண்டவரே ஆதரவாக இல்லை, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா எனக்கு என்ன ஆதரவு என்ற ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தையும் கூட ஆண்டவரே அதை குறித்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிற தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நிச்சயமாக அதற்கு ஒரு பெரிய தேவை, குடும்பத்தினுடைய தேவை மிக பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசும். ஸ்தோத்திரம். நீங்க வாக்கு பண்ணியிருக்கு பேசுகிறவர் நீங்கள் அல்ல. ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசும். அவருடைய உள்ளத்தின் தேவை அறிந்திருக்கிறீர். அவருடைய ஆழ்த்துமாருடைய தேவையை தெரியும் தாப்பனே. ஆண்டவரே நீர் நம்முடைய வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பி தாரும். முக்கியமாக இந்த 15ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே செய்யப்படுகிற இந்த பணியானது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் தேவா உண்மையான ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக நீர் இரக்கம் பாராட்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவா நீர் உதவி செய்யும் ஆண்டு தேவையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே நீர் கிருபையா சந்தித்தல்லவன்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவோடு பேசும் ஆண்டவரே வழிநடத்தும் தாப்பனே. நீர் இரக்கமாயிரும் கத்தாவே நீர் கிருபை கூர்ந்தரலும். தேவா நான் அதிகமாய் துதிக்கிறேன், மதிமாய் போற்றுகிறேன், மதிமாய் வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல தேவன், கிருபையின் தேவன், இரக்கங்களின் ராஜா. ஸ்தோத்திரம் தாப்பன். அநேக குடும்பங்களை சந்தித்து தேவா நம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாக நீர் கொண்டு வர வேண்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவாவியான ஒரு இடத்துல பேசணும் ஆண்டவரே. நான் அல்ல தாப்பனே, நான் அல்ல ஆண்டவரே நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரட்சகர் இல்லைன்னா ஆண்டவரே என்ன பிரயோஜனம் இல்லை. படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே தேவா அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை கிருபையாக நீர் மன்னித்து இரக்கம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மக்களை தயவாக நீர் மன்னித்து தயவு செய்யணும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய தாசையை தாரும், உடைய கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அன்பித்தாப்பனே எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே மலைகள் விலகலாம், நம்முடைய கிருபை ஒரு நாள் விலகாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர தாப்பனே. ஆண்டவரே பழைய பாட்டில் பார்க்குறோம் ஆண்டவரே உங்களை கைகளை கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே இந்த காரியத்தில் உதவி செய்தரலாம் தாப்பனே. உண்மையாலுமே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கத்தாவே வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த ஆண்டவரே கிருபையானது தேவா நிலைவரப்படுத்தப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நீர் இறக்கம் செய்தரலாம் தாப்பனே. ஆண்டவரே இந்த உயரக்கூட எதுமாக ஆண்டவரை ஹேண்டில் பண்ணுவது, கட்டுவது என்ற இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் கிருபையாக ஆண்டவரே செயல்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தேவா உடைய தாசை எவ்வளோ பெருது தாப்பனே, உடைய இறக்கம் எவ்வளோ பெருது தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி வணங்குகிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தர் நீர், நல்ல தேவன் இவர்.
ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்தரலும் இரக்கம் கூர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும் ஆண்டு தேவா. இந்த ஆத்துமாவை நீங்க ரட்சிக்கணும். என்னை கேளும் ஜாதிகளை மக்கள் சொந்தமாக கொடுப்பேன். இந்த ஆத்துமா ரட்சி ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டில் கணிதரும் திராட்சை கொடியை போல பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளைப் போலலாம் இப்படியாக நீர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவா. ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவிமார்கள் விதமாக காணப்படணும் பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே எக்ஸாம் ஆண்டவரே இந்த காரியத்தில் நீருமுடைய வெற்றியை தந்து நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாத்தான் எவ்வளோ விழிப்புலவனாக இருக்கிறான் ஆண்டவரே இந்த கிம் அந்த ஃபேமிலியை கூட ரட்சித்துக் கொள்ளும். நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. கிருபை கூர்ந்து வழிநடத்தி ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வேண்டிய தெளிவை தந்தரலும் ஆண்டவர். நான் எவ்வளோ கத்தாவே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டியவனாக இருக்கிறேன். எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே கத்தாவே நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நீர் உதவி செய்தலும் ஐயா. உடைய தாசை கட்டளையிட்ட ஆண்டவரே நீர் கிருபை கூர்ந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நீர் உதவி செய்யும் தேவை ஆண்டவரே மிக பெரிதா இருக்கிற தாப்பனே. மெய்யான சத்தியத்தின் போதனை குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிற தாப்பனே. ஆனாலும் ஆண்டவரே சத்தியம் என்பது எவ்வளோ மேலான காரியம். சத்தியத்தினால நம்முடைய மக்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துதல் என்பது மனிதனுடைய காரியம் அல்ல, தேவனாக ஒரு அந்த பொல்லாத இருதயத்தை ஆண்டவரை மாற்றி அமைக்கதை பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யம் சின்னமான ரட்சிக்கப்படுவதற்கு என்ன சிலுவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அவன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் தாப்பனே ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும். அதே ஆண்டவரே தேவா ஆண்டவரே நவீன் ஆண்டவரே தேவா நீர் இரக்கமாக இருந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தேவா நீர் உதவி செய்யும் எவ்வளோ காரியங்களில் எவ்வளோ தேவையின் மத்தியில் ஆண்டவரே தேவா கடந்து போகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனாலும் தேவனே நீர் ஆண்டவரே குடும்பங்களை கட்டுகிறதில் பிரியம் அந்த பேயத்தில் வளர்மையான குடும்பங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாலிபர்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோசிப்பை போன்ற அருமையான வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஐயோ சாத்தான் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான். இவ்வளோ குடும்பங்கள் சீரழிந்து போயிடுச்சு ஆண்டவரே. ஒரு ரெஸ்டோருங்கிறது ஒரு பெரிய காரியம் தாப்பனே ஆண்டவரே. உடைய மிரக்கல் மட்டுமே அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்குரிய காரியமானது இருக்க முடியும் ஆண்டவரே. தேவனே நீர் உதவி செய்தலும் தாப்பனே. உடைய தாசினை கிருபையாக கட்டளையிட்டு வழிநடத்தும் ஆண்டவரே. எவ்வளோ தேவையின் மத்தியிலே ஆண்டவரே உடைய கிருபையை அதிகமாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவா இந்த காரியத்தில் உம்முடைய கிருபை இருக்க வேணும். உம்முடைய ஒத்தாசையை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றும் ஆண்டவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத பலத்தினால் அடியனை தரிப்பிக்கிற ஆண்டவரே காரியத்தில் ஆண்டவரே இன்னொன்று தாப்பனே அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற தேவன் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய விருப்பங்கள் அளவிடப்படாதபடி எனக்கு கொடுக்கப்படட்டும். செய்களுக்குரிய அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. விருப்பத்தை செய்கிற உங்களை உண்டாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாப்பனே ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே காட் ஆண்டவரே தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீரே அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமா ஆண்டவரே நீர் கிருபையாயிரும். இரக்கமுள்ள பிதாவே நீர் தயவாக இருந்து அடியனை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய ஒத்தாசை அதிகமாய் தாரும். இவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே செய்ய வேண்டியவைகள் ஆண்டவரே கத்தாவே அதிகம் உண்டு தாப்பனே. தேவரே நீர் இரக்கமாயிரும். கிருபை கூர்ந்தருளும். நீர் ஆண்டவரே உடைய தாசையை தந்து வழிநடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே தேவா இன்றைக்கு தேவை எவ்வளோ உண்டு ஆண்டவரே. எவ்வளோ தேவை உண்டு தாப்பனே. ஸ்தோத்திரமையா. நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உங்களை துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இந்த குடும்பங்களை குறித்த இந்த காரியமானது அநேகருடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்க வேண்டியதா ஒன்று ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல எண்ணத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நீர் ஆண்டவரே கிருபை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தேவரே. ரொம்ப நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உங்களை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் போதுமானவர், கிருபையுள்ளவர் ஆண்டவரே, இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதித்து போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இறங்கி இந்த காரியத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த காரியத்தில் உம்முடைய சத்தியத்தை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் உம்முடைய கிருபை ஆண்டவரே
நீர் கத்தாவே விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்தலும் தாப்பனே. ஆண்டவரே நீர் உம்முடைய தாசையை தாரும். நல்ல கர்த்தர், நீர் நல்ல தேவன். ஆண்டவரே நான் அதிகமாக உங்களை துதித்து போற்றுகிறேன். ஆண்டவரே நீ தொடர்ந்து வழிநடத்தும் தாப்பனே. உம்முடைய கிருபை அடியேனோடு கூட அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த குடும்பத்தின் சத்தியம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவா தேவா மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்படியாக நீர் இரக்கம் பாராட்டும். நன்றி செலுத்த ஆண்டவரே அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ அருமையான தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய கிருபையை தாரும், தொடர்ந்து நம்முடைய இரக்கத்தை தாரும், தொடர்ந்து நம்முடைய ஒத்தாசையை தாரும். ஆண்டவரே தேவா ஸ்தோத்திரம். அநேக மக்கள் பிரயோஜனப்படும்படியாக இந்த காரியத்தின் மூலமாக இன்றைக்கு உலகம் எங்கும் ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு தேவை குடும்பங்களானது இருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே இந்த காரியத்தில் நம்முடைய ஒத்தாசையை தாரும், நம்முடைய இரக்கத்தை தாரும், நம்முடைய தயவை தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்தி கிருபை செய்யணுமே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ கிருபையுள்ள தேவன், எவ்வளோ ஆச்சரியமான தேவன் இவர், எவ்வளோ அற்புதமான தேவன் இவர். நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உங்களை துதித்து நான் போற்றுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ அருமையான காரியங்களை கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. நம்முடைய வேதத்தினுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ அருமையான காரியங்கள். ஆபிரகாமை அவ்வளோ அழகாக நீர் ஆண்டவரே கொண்டு செல்கின்றே ஒரு பிரஜாதி மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அருமையான காரியங்களை ஆண்டவரே கத்தாவை இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தினெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா மக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல ஆண்டவரே காரியங்களை பொக்கிஷத்தை வைத்திருக்க வேதத்தில் வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களை ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொன்னு நான் சர்வ பலமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு. என்ன ஒரு அருமையான ஆண்டவரே கத்தாவை இந்த விசுவாசத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ மேலான ஒரு காரியம். ஆண்டவரே தேவா நான் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய அருமையான வாழ்க்கைக்காக தாப்பனே நான் நமக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே தேவா மக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆண்டவரே கத்தாவே தேவா நீர் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். எனக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே எவ்வளோ தேவை உண்டு தாப்பனே, எவ்வளோ தேவை உண்டு ஆண்டவரே தேவா தேவா. ஆண்டவரே நீர் இறங்கும் தாப்பனே, கிருபையாக இருந்தல்லும் ஆண்டவரே தேவா. உம்முடைய ஆண்டவரே எவ்வளோ அருமையாக ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கத்தாவே அவருடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவரே கிருபையும் சத்தியமானவன் சொல்லுகிறேன். நீர் வழி நடத்தும் பொழுது ஆண்டவரே அது முற்றிலுமாக ஆண்டவரே அந்த பாதையானது கிருபையும் சத்தியமும் என்று இவ்வளோ அழகாக அந்த சங்கீதம் 25:10 சொல்லப்படுவதை பார்க்கும் பொழுது தாப்பனே இவ்வளோ அருமையான ஒரு காரியம். ஆண்டவரே இவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவரே நம்முடைய பாதைகள் எல்லாமே அவ்வளவு இனிமையானவைகள், அவ்வளோ ஆசீர்வாதத்துக்குரியவைகள், அவ்வளோ சந்தோஷத்துக்குரியவைகள். ஸ்தோத்திரம் தாப்பனே தேவா. அடியேனுக்கு நீங்கள் உதவி செய்து அடியேனை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் தேவா நம்முடைய ஒத்தாசை எனக்கு அதிகமாய் தந்து என்னை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆண்டவரே ரட்சிப்பின் வழி என்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு வழி. பாவம் ஆண்டவரே ஒரு மனுஷனை அவனை பாரப்படுத்துகிறது தாப்பனே. பாவம் ஒரு மனிதனை பாரமுள்ளவனாக மாற்றுகிறது. அவன் ஆண்டவரே இலகுவான ஒரு வாழ்க்கை அவனிடத்தில் இல்லை தாப்பனே. பாவம் ஒரு மனிதனை குற்றமல்ல ஒரு மனசாட்சிக்குரியவனாக செய்து விடுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே தேவா எவ்வளோ வருத்தமான காரியம். ஆண்டவர் நீதிமான்களே எவ்வளோ அழகாக அந்த சங்கீதம் 32 நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். ஆண்டவரே கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு கிருபை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான ஒரு கிருபை, ஆண்டவருக்குள் சந்தோஷமான ஒரு கிருபை. ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ நல்ல காரியங்கள் வேதத்தில் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஆண்டவரே ஆமாண்டவரே இவ்வளோ அருமையான இதெல்லாம் தகுதி இல்லை தாப்பனே. ஆண்டவரே தகுதி இல்லையா? ஆனால் எனக்கு எத்தனையோ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையை தாரும், கிருபை உணர்கிற அந்த இரக்கத்தை தாரும். ஆண்டவரே கர்த்தருக்குள்ளான அந்த சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யணும். கர்த்தருக்குள்ளான அந்த சந்தோஷம் என்பது குடும்பங்களில் ஆண்டவரே கர்த்தாவே திரளாயிருக்கணும் தாப்பனே. கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை நீ தாரும், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை தாரும். ஆண்டவரே எவ்வளோ பெரிய விடுதலை உண்டு ஆண்டவரே. ஐயோ உலகம் ஆண்டவரை வஞ்சிக்கிற ஒரு உலகம், உலகம் வீணாக ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விரயப்படுத்துகிறது. ஆண்டவரே எவ்வளோ அழகாக இந்த சங்கீதத்தில் ஆண்டவரே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு,
உண்மைதான் தாப்பனே. இந்த உலகத்துல தேவன் அல்லாத காரியங்களில் அநேக வேதனைகள் உண்டு தாப்பனே. மெனி சாரோஸ்ன்னு சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவரே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கம்பேஷன் அபவுட். இவ்வளோ அருமையாக ஆண்டவரே, கிருபை அவனை சூழ்ந்து அரவணைக்கிற நிலையில அவனை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. இவ்வளோ அருமையான ஒரு காரியம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எவ்வளோ அருமையாக நீ சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பொல்லாத மக்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே தேவா, எத்தனையோ குடும்பங்களை சந்தியும். இந்த சபையில உயிர்மகிழ்ச்சியை தாரும், எழுப்புதலை தாரும். ஐயோ, ஆண்டவருக்குள்ளான எத்தனை மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள்ளான எத்தனை விடுதலை, ஆண்டவருக்குள்ளான எவ்வளவு ஆண்டவரே நம்பிக்கை. உன்னால நீர் கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தால் சொல்லுகிறேன். உம்மை நோக்கி பார்த்து ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்கிறேன். அவ்வளவு ஒரு அருமையான சிலாக்கியம், அவ்வளவு ஒரு அருமையான காரியம் ஆண்டவரே. ஆனா தாப்பனே, ஐயோ, எத்தனையோ மக்கள் பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, எவ்வளவு ஒரு ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே பொய்யை நம்புறாங்களே. ஐயோ, பிசாசு பல பொய்களை சொல்றான் ஆண்டவரே. ஒரு பணம் உனக்கு சந்தோஷமா ஆண்டவரே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே எப்படி சால்வ் பண்ணிடலாம். ஐயோ, பொய்யை நம்புறாங்களே சாத்தான். ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்ன அதே விதமாக ஆண்டவரே பொய்யை கத்தாவே ஐயோ நம்பும்படியாக அவன் பொய்யை ஆண்டவரே மெய்யை போல காட்ட எவ்வளவு திறமையான ஆண்டவரே. எத்தனை மக்கள் ஆண்டவரே அதை நம்பி காணல் நீரை பின்தொடர்கிறதை போல வாழ்நாள் முழுதும் பின்தொடர்கிறார்கள் ஆண்டவரே. விதமான குடும்பங்களை சந்தியும். உலக ஜபத்தை கேட்கிற அருமையான சகோதர சோதரிக்காக நான் கெஞ்சி நிற்கிறேன். உடைய குடும்பங்களில சமாதானத்தை தாரும், உடைய குடும்பங்களில் உண்மையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. தேவா தேவா, எவ்வளவு அருமையான காரியங்கள் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீங்கன்னு சொல்றேன் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, thou art my hiding place. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே விக்கனங்கள், எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து, எத்தனை அழிவு, எத்தனை ஆண்டவரே நாசமோசமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே தேவா நீர் இரக்கமாயிரும், கிருபை கூர்ந்தருளும் ஆண்டவரே. நம்முடைய ஒத்தாசையினை தந்த ஆசீர்வதியும் தாப்பனே. ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் ஆண்டவரே என்னை ஆண்டவரே கத்தாவே தாக்குகிறது. ஆனா யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ். நீரை பாதுகாப்பான அந்த மறைவிடம் எனக்கு பாதுகாப்பானது. அந்த மறைவிடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அந்த மறைவிடம் ஆண்டவரே எனக்கு தாப்பனே இந்த உலகத்தினுடைய பயங்கரமான அழிவன் என்று என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து ஆண்டவரே. அந்த இவ்வளோ அருமையான அந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆண்டவரே சங்கீதக்காரன் உண்மையிலேயே அதை எவ்வளோ அனுபவித்து எழுதியிருப்பார் என்பதை நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அதை அனுபவித்து அதை சந்தோஷமாக எழுதியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, அதை ஒரு மகிழ்ச்சியாக ஆண்டவரே கத்தாவே அதை எழுதியிருக்காருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன் தாப்பனே. ஆண்டவர் எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இது, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் ஆண்டவரே. இக்கட்டுக்கு நீர் விலைக்கு காத்து ஆண்டவரே தேவா, ஆண்டவரே எவ்வளோ அருமையான ஒரு காரியம் தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, preserve me from trouble. preserve me from trouble. இன்னைக்கு எத்தனை மக்கள் ஆண்டவரே ஐயோ ட்ரபிள் எவ்வளோ கத்தாவே பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்களில் ஐயோ ஆண்டவரே அவருடைய மனம் ஆண்டவரை சலித்து போகிறதை பார்க்கிறோம். தேவா நீர் கிருபையாய் மன்னியும். ஆண்டிடத்தில் ஆண்டவரே நீர் மறைவிடமாக இருக்கிறீர். உம்மிடத்தில் ஆண்டவரே மறைவிடத்தை தேட, உம்மிடத்தில் சகாயத்தை தேட, உம்முடைய பாதுகாப்பில் இருக்க ஐயோ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவா நீர் உதவி செய்யும் ஐயா. உம்மை தவிர பெரிதொரு நம்பிக்கை இல்லை தாப்பனே. இந்த உலகம் அழிந்து போகிற ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அழிவின் பாதை ஐயா. ஆண்டவரே இந்த உலகம் ஐயாலுமே ஒரு அழிவின் பாதை தாப்பனே. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே இதைத்தான் நம்புறாங்க. ஐயோ எவ்வளோ மனவேதனையா இருக்கு தாப்பனே. இந்த பொய்யை நம்பி ஆண்டவரே இந்த கிருபையெல்லாம் போக்கடிச்சிட்டாங்களே. இந்த மாயையை நம்புறாங்க ஆண்டவரே, மாயையை நம்புறாங்க, அழிந்து போகிற காரியங்களை நம்புறாங்க, இந்த கிருபையெல்லாம் போக்கடிச்சிட்டாங்களே. ஐயோ ஆண்டவரே என்ன சொல்ல கொடுமையா, கிருபையெல்லாம் போச்சு ஆண்டவரே. எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கை எத்தனையோ வருஷங்களை கழிச்சிட்டாங்க. ஆனால் இருக்கிற இன்றைய நாட்களில் நான் ஆண்டவருக்காக வாழணுங்கிற அந்த எண்ணமில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சோதரிக்காக ஜெபிக்கிறேன். தேவா நிறைவேற்றி விடாதரும், கிருபையின் ராஜாவே நிறைவேற்றி விடாதரும். இறக்கங்களின் ஆண்டவரே சபைகளில் எழுப்புதலை தாரும். எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லை, சபைகளில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. சபைகளில் ஆண்டவரே
கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் பார்த்து நேசிக்கக்கூடிய இந்த காரியம் இல்லை தாப்பனே. ஆண்டவரே தேவா, மன்னியும் மன்னியும். என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆண்டவரே. இரட்சணிய பாடல்கள், ஐயோ, த டெலிவரன்ஸ் சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் பாடல்கள் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு தெய்வம் ஆண்டவரே. விடுதலை விடுதலை என்பது ஆண்டவரே எவ்வளோ ஒரு ஆண்டவரே. இட் மேக்ஸ் எ மேன் மெரி அண்ட் ஹாப்பி. ஒரு மனுஷன் ஆண்டவர் விடுதலை பெற்று வாழும் பொழுது அவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறது ஆண்டவரே. அவ்வளோ மகிழ்ச்சி உள்ளவனை ஆக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, அந்த மாதிரி இல்லாத ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்க சபைகளில் விடுதலை இல்லை தாப்பனே. ஆண்டவரே, விடுதலை இல்லையே, விடுதலை இல்லையே. ஐயோ ஆண்டவரே, மக்கள் ஆண்டவரே, ஐயோ தேவனே, உம்மை விட்டு விலகி போகிறார்கள். இன்னும் ஏன் விலகி போகிறீர்கள் ஆண்டவரே? இன்னும் ஏன் பலட்சியமா ஆண்டவரே? கத்தாவே, சீழ் விதிக்கப்படாமலும் ஐயோ ஆண்டவரே, மாடு ஆண்டவரே கத்தா இந்த எஜமான தெரியும், கழுதை தன் முன்னணையை தெரியும் ஆண்டவரே. ஆமாண்டு அதனுடைய ஆண்டவரே கத்தாவே இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்பொழுது தாப்பனே. ஆனால் என் ஜனமும் அறிவில்லாமலும் ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் வாசிக்கும் பொழுது தாப்பனே இவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஐயோ, இன்னைக்கு ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே தெரியல, ஆண்டவரே தெரியலையே ஆண்டவரே. அவங்களுக்கு அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே. இது என்ன ஒரு காரியம்? தேவனே தேவனே ஆண்டவரே, நீ எவ்வளோ அழகாக பேசுகிறீர். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நீ எவ்வளோ ஆண்டவரை பராமரிப்பு. அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ, இன்றைக்கு எத்தனை பேர் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுறாங்களே, கலகம் பண்ணுறாங்க ஆண்டவரே. உண்மையாலுமே ஆண்டவரே, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி அவங்க விரும்பலை. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கு. ஐயோ, அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை ஆண்டவரே. நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த ரெண்டுமே இல்லைன்னா, அந்த அறிவும் இல்லை, அறிக்கிற அந்த அறிவே இல்லை, உணர்வும் இல்லை. ஐயோ, உணர்வு இழந்து போன ஒரு தன்மை ஆயிற்று. ஐயோ, தான் தேவனுக்கு தூரமாக இருக்குன்ற உணர்வு கூட அவனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, ஐயோ ஆண்டவரே, அது என்னவென்று சொல்லக்கூடும்? தேவா, இந்த உணர்வு கூட இல்லாத நிலையில் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பார்களானா, ஐயோ, அது மிக அதிகம் தாப்பனே. ஐயோ, மிக மிக வேதனையான அந்த உணர்வு. தான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ விலகி போயிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதில்ல, தேவனுடைய வார்த்தை பிரியமா இல்லை, ஆண்டவர்கிட்ட நான் இவ்வளோ தூரமாக போயிருக்கிறேன்னு கூட அவங்க நினைக்க முடியல ஆண்டவரே. ஐயோ, அது இப்போ ஐயோ சாத்தான் சொல்கிறான், நீ ரொம்ப தூரம் போக, நீ ஒன்றும் அப்படியெல்லாம் போகலை, நீ ஆண்டவரில் தான் இருக்கிற, தேவன் நல்லா தான் இருக்கு, உன்னை நல்லா தான் வச்சிருக்காரு, நல்லா இருக்கிற. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, அந்த உணர்வை தர மாட்டீரா, அறிவை தர மாட்டீரா ஆண்டவரே. அந்த ஆண்டவரை அறிகிற அறிவில் உம்மை அறிவதே நித்திய ஜீவன் ஆயிற்றே. என் ஆண்டவரை அறிஞ்சா அது நித்திய ஜீவன். அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்தா. ஐயோ ஆண்டவர், இந்த வேதம் போதிக்கிற ஆண்டவரே, வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வேதத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆண்டவரை குறித்துதான அவருடைய ஆண்டவரே குணநலன்களை அறிந்து வாழ்கிறதை வாட்டுட்டு, ஐயோ ஆண்டவரே, எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரே அறிவில்லாமையினாலும் உணர்வும் இல்லை. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா? அந்த உணர்வே போயிடுச்சா ஆண்டவரே? ஒரு குஷ்டரோகி தன்னுடைய தொடு உணர்வை இழந்து போறதுனால அவன் காயங்கள் பட்டு சீல் பிடிக்கப்பட்டு, ஐயோ ஆண்டவருடைய காவிக்குரிய அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை காயம் ரணம் நொதிக்கிறது தாப்பனே. ஏன்னா அவங்களுக்கு உணர்வு இல்லை, பாவத்தை குறித்து வேகமாக அதில் ஓடுறாங்க ஆண்டவரே. பாவமுள்ள அடுத்த அந்த ஏசாயா 60 பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஐயோ ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமத்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கி போனார்கள். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துறது எந்த அளவுக்கு சரி? ஆமா ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படியாத மனுஷமை நிச்சயமா கோபப்படுத்துறான். ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துறான் ஆண்டவரே. ஆண்டவரை அதிகமாய் துக்கப்படுத்து, அதிகமாய் வேதனைப்படுத்துகிற ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஐயோ ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. உணர்வில்லை ஆண்டவருடைய காரியத்தை குறித்த உணர்வில்லாமல் வாழ்கிற ஒரு பயங்கரத்தை ஆண்டவரே எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ, அவங்க எந்த திசையை நோக்கி ஓடுறாங்க, எந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கார்களே தெரியாமையே ஐயோ ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவரே, உலகம், பணம், பொருள்,
படிப்பு, பட்டம் இதுதான் அவங்க மனசுல எல்லாம் இருக்க ஒழிய ஆண்டவரை குறித்த காரியத்துல ஆண்டவரே அவர்கள் எங்கேயோ இப்ப இருக்காங்க. He is too far from God. She is too far from God. ஆனா ஆண்டவரே அதை உணர முடியலையே. ஐயோ ஆண்டவரே, ஐயோ தேவனே, விதமான மக்களை சந்தியும் ஆண்டவரே. இந்த சபையில மாத்திரமல்ல, உலகமெங்குமாக அநேக சபைகளில விதமான மக்களின் நிலையை நீ பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா தேவா என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, என்ன சொல்லக்கூடும் ஐயா. கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே ரெஸ்டோர் தெம் லார்ட். அவளை மறுபடியுமாக ரெஸ்டோர் பண்ணும் ஆண்டவரை. மறுபடியுமாக அவளை ஆண்டு இந்த உணர்வுக்குள்ள கொண்டு வரும். மறுபடியுமாக அந்த உணர்வை ஆண்டவரை அவளுக்கு தாரும். ஐயோ உணர்வு இழந்து போவது என்பது மிக பயங்கர. லார்ட் நோபடி கேன் ரெஸ்டோர். என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் உணர்வு இல்லைன்னா ஆண்டவரே அது ஒரு நாள் அது ஆண்டவர் உள்ளேயே போகாதே. they lost almost the conscience. அந்த மனசாட்சி அவங்க இழந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நான் தூரமா இருக்கேன்ற மனசாட்சியை இழந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன சொல்ல முடியும், அவளுக்கு இடத்துல என்ன பேச முடியும், என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவரே கேட்டு போகிறவர்களாகத்தான் இருப்பாங்களே ஒழிய ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிற இருதயம், மனதை தாழ்த்துகிற இருதயம் இல்லையே. ஆண்டவரே நான் மகா ஆண்டவரே தாமே உமக்கு முன்பாக கெஞ்சி நிற்கிறேன் ஐயா, இறங்கும். ரெஸ்டோர் தெம் லார்ட், ரெஸ்டோர் தெம் லார்ட். ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ணி இறங்கும். ஆண்டவரே கிருபை தாரும்.